உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நியூஸில் பார்க்கும்போது ஐயோ அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுவோம். அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம இருந்தால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவும் செய்வோம். இப்படி தான் நம்மளோட மனப்பான்மையும் நம்மளோட மனசும் அப்படின்றது இருக்கும். ஆனால் ஒரு சில டைமில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தரே நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதோட வலி எப்படி இருக்கும்? நம்ம எதிர்பார்க்காத டைமில் இந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அப்படி தான் இங்கே ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்குங்க. தான் எதிர்பார்க்காத தனக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ஒருத்தர் தனக்கு பண்ண அந்த விஷயம் அப்படின்றது அந்த பெண்ணை எந்த அளவுக்கு பாதிச்சிச்சு, அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பேச போகிறோம். இது ஜப்பானில் நடந்த ஒரு மிக கொடூரமான ஒரு க்ரைம் ஸ்டோரி. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். இது நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க, ஏன் நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த ஸ்டோரியை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட க்ரைம் ஸ்டோரி சீரிஸில் இது வீடியோ நம்பர் 29. நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அங்கே பொறுத்த வரைக்கும் கலாச்சாரம் அப்படின்றது ரொம்பவே டிஃப்ரெண்ட். மேரேஜ், லவ் அப்படின்றது எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு. யார் வேணால் மேரேஜ் பண்ணலாம், யாரை வேணால் லவ் பண்ணலாம், யார் எத்தனை பேர் வேணால் லவ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம், நாகரிகம் அப்படின்றது வேறு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தான் ஒரு நபர் இருக்கார், ஒரு வாலிபர் இருக்கார். அவர் பேர் பார்த்திங்கன்னா ஹிரோனோபு சுசுகி அப்படின்ட்டு. நம்ம ஹீரோன்னு வச்சுக்கோமே பேர், ஹீரோ. அந்த ஹீரோ பார்த்திங்கன்னா வயசு 22 வயசு ஆகுது. 22 வயசுலேயே அவருக்கு பல விஷயங்கள் அவரோட ஃபேமிலியில் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க அப்பா அம்மா வந்து சின்ன வயசில் இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மா வந்து விவாகரத்து பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் தன்னோட ரிலேஷன்ஸ் வீட்டில் தான் வளர்கிறான். வளர்ந்த அந்த பையனுக்கு அங்கே எப்படி நம்ம ஊரில் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, அதுக்கப்புறம் வந்து இந்த காலேஜ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சேர்ந்த ஸ்கூல்லையும் அப்பா அம்மா பிரச்சனைனால ஒழுங்காக படிக்கலை. அடுத்து நடந்த இதுலேயும் ரிலேஷன்ஷிப் வீட்டில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு அந்த ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, படிப்பில் 0. அடுத்து போன இதுலேயும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால் வந்து படிப்பையே ட்ராப் பண்ணிவிட்டு இந்த பையன் நார்மலாக ஊர் சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கான். ஆனாலும் அவனுக்கு இந்த ஒரு சில கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட ஒரு பழக்கம் அப்படின்றது கிடைக்குது. அதனால் அவங்க கூட சேர்ந்து சின்ன சின்ன தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த ஹீரோ என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட பழகிறது அப்படின்றது ஒரு சர்வசாதாரணமான விஷயம்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த மாதிரி பெண்கள் கூட பழகும்போது ஒரு பெண்ணை பிடிச்சி போய் அந்த பெண்ணையும் திருமணம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு குழந்தையும் பிறகுது. ஆனாலுமே அவங்க 2 பேருக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் உருவாகிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் இந்த பெண்ணை வந்து தாக்குறத ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. அதனால் இவங்க 2 பேருக்குமே கூடிய சீக்கிரமே, அதாவது அந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லேயே வந்து விவாகரத்து அப்படின்றது ஆயிடுது. அப்படி ஆனாலும் இந்த ஆள் திருந்துற மாதிரி கிடையாது. இன்னும் நிறைய பெண்கள் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்க கூட சுற்றுறத வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. இதுலேயே சின்ன சின்ன திருட்டு சம்பவங்கள், கார் திருட்டு, பைக் திருட்டு, இந்த மாதிரி வந்து அந்த ஊரில் அப்போவே வந்து செஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை வச்சு இது பண்ணுறத ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. இதனால் போலீஸ் தரப்பில் இவர் மேலே வந்து ஏகப்பட்ட வழக்குகள் அப்படின்றது இருக்குது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க இந்த கேஸில். அதனால் நிறைய வழக்குகள் இந்த ஆள் மேலே இருக்குது. சின்ன சின்ன திருட்டு வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு அப்படின்ட்டு நிறைய வழக்குகள் இருக்குது. இப்போ ஒய்ஃப் அடித்ததில் டொமஸ்டிக் வயலன்ஸ் வழக்கும் இந்த ஆள் மேலே போட்டுறாங்க. இப்படி இந்த ஆள் வந்து நிறைய கேஸில் சிக்கி தவிச்சுக்கிட்டு அப்பையும் வந்து வெளியே இருந்துகிட்ருக்காரு. அப்படி இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் கூட நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க கூட வந்து ரூமில் ஒரு பொண்ணு தங்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா யுக்கோ. ஓகேங்களா, 16 வயசான பொண்ணு தாங்க, வெறும் 16 இயர்ஸ் தான் ஆகுது. ஆனால் அந்த பெண்ணு யாரோட கையும் எதிர்பார்க்காம தானாக உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஓரளவுக்கு இதில் இருக்கா. ஏன்னா அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு பாரில் ஒர்க் பண்ணுறா. அங்கே வந்து இருக்கிறதா பெரிய பெரிய மில்லினியர்ஸு, பணக்காரங்கள்லாம் அந்த பார்க்கு வருவாங்களாமா. அங்கே வந்து அவங்களுக்கு வந்து இந்த ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குறது, அப்புறம் இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த பெண்ணுக்கு வந்து நிறையவே வருமானம் வருமா. அதனால் அந்த பெண் வந்து நல்ல ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டுருக்கா. இப்படி இந்த ரூமில் தங்கின பொண்ணு மூலமாக அந்த யுக்கோவை கான்டாக்ட் பண்ண இந்த ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த பெண்கிட்ட அடிக்கடி பேசுகிறது, பழகிறத ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்கான்.
இந்த யுக்கோ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து அவங்க அப்பா அம்மா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாங்க, படி நல்லா படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஊக்குவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. டான்ஸு, பாட்டு, இந்த மாதிரி பொழுதுபோக்கு, ஷாப்பிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் தன்னோட வீட்டில் இருந்து ஓடி இந்த மாதிரி வெளியே ரூம் எடுத்து தங்கி இவளே ஒரு ஒர்க்கு, பார்ட் டைம் ஒர்க் மாதிரி இதை பண்ணிவிட்டு அதில் சம்பாரித்து அது மூலமாக வாழ்ந்துட்டுருக்கா. இப்படி பார்ட் டைம் மூலமாகவே நம்மளுக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்குதே, நம்ம ஃபுல் டைம் ஜாப் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது. அந்த ஃபுல் டைம் ஜாப் பண்ணணும்னா ஒரு மெச்சூரிட்டி வேணும். 16 வயசில் உனக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எடுத்துக்க மாட்டாங்க. இதனால் இந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றது உருவாகுது. இதனால் அவள் எந்த ஐடியா பண்ணால் நம்மளுக்கு இந்த ஃபுல் டைம் ஜாப் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்து அலைஞ்சிட்ருக்கா. இந்த ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, ஹீரோ அவருக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து சைடில் இருக்கக்கூடிய இந்த கேஸ்னால நிறைய கடன் அப்படின்றது ஆகிடுது. கேஸ் பிரச்சனைக்காக, அப்புறம் அவங்க ஃபஸ்ட் ஒய்ஃபுக்கு இது கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைனால கடன் அப்படின்றது ஆகிடுது. இந்த கடனால என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்ணை டார்கெட் பண்ணுறான். எப்படி இந்த பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறா, இவளை வச்சு நம்ம இவளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு நம்ம ஒய்ஃபுன்னு சொல்லி நம்ம அந்த கடன்லேருந்து தப்பிக்கலாம், நம்ம நிறைய கடனும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறான். அதே மாதிரி அந்த பொண்ணுமே நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம்னா நம்ம பெரிய பொண்ணு மாதிரி தெரியும். அப்போ நம்மளுக்கு சீக்கிரமாகவே அந்த ஃபுல் டைம் ஜாப் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா உருவாகுது. இதனால் 2 பேருமே ஒரு ஃபேக் மேரேஜ் மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதனால் ஒரு ஃபேக் மேரேஜும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்குள்ளவே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே பிரச்சனை அப்படின்றது உருவாக ஆரம்பிக்குதுங்க. இவனை திட்டுறது, இவளை திட்டுறது இப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே சண்டை அப்படின்றது உருவாகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த யுக்கோ கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறான். இதனால் யுக்கோ ரொம்பவே டென்ஷன் ஆகி நான் இனிமேல் அவன் கூட இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள்லேயே அவனை விட்டு பிரிஞ்சு போய் தனியாக வச்சுக்க ஆரம்பிச்சிடுறா. யுக்கோ இந்த மாதிரி பிரிஞ்சு போனதுனால இந்த ஹீரோவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. ஏன்னா ஒரு பக்கம் அந்த கேஸ் பிரச்சனை, ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை, ஒரு பக்கம் அவகிட்ட வர வேண்டிய பணம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்ற வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோவுக்கு பயங்கர டென்ஷன் அப்படின்றது உருவாகுது. இதனால் இந்த யுக்கோவை கூப்பிட்டு ஒரு நாள் கேட்குறான், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீ தீர்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு இந்த யுக்கோ என்ன சொல்லிடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ இந்த மாதிரி என்னை மிரட்டிகிட்டே இருந்த அப்படின்னா நான் உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இந்த வார்த்தை சொன்னதுமே ஹீரோவுக்கு பயங்கர பயமாயிடுது. ஏன்னா ஆல்ரெடி அவன் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. இதில் இவ வேற கேஸ் கொடுத்தானா நம்ம கண்டிப்பாக உள்ளே போய் உட்கார வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ இந்த யுக்கோவை கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இவளால் எந்த ஒரு பிரயோஜனமே நம்மளுக்கு இல்லையே, இவளால் பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வரான். அதனால் அவன் பண்ண காரியம் அப்படின்றது ரொம்பவே கொடூரமான ஒரு காரியம். இந்த ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவளை கம்ப்ளீட்டாக எப்படி தீர்த்து கட்டலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்காக அவன் போட்ட திட்டம் அப்படின்றது ரொம்பவே கொடூரமான ஒரு திட்டம். அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த யுக்கோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தன்னோட வேலையை முடிச்சுட்டு நார்மலாக எப்பயும் வீட்டுக்கு போகிற மாதிரி கிளம்புறா. அப்போ ஹீரோ ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிவிட்டு நீ அங்கேவே வெயிட் பண்ண, நான் உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை நம்பின அந்த பொண்ணும் சரி ஓகே வரட்டும் வெயிட் பண்ணான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவனும் வரான், கூட்டிகிட்டு கிளம்புறான். கிளம்புனவன் நேராக வீட்டுக்கு போகாமல் ஒரு பார்க்கிங் லாட்டில் கார் நிறுத்துறான். அந்த பார்க்கிங் லாட்டில் நின்ன உடனே அங்கேருந்து ஒரு 4 பசங்க ஓடி வராங்க. பார்க்க ஸ்கூல் பசங்க மாதிரி இருக்காங்க. வந்த உடனே அந்த 4 ஸ்கூல் பசங்க இந்த பெண்ணை பயங்கரமாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க. குத்துறாங்க, அடிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே இந்த யுக்கோ ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறா, என்னை காப்பாற்றுன்னு. ஆனால் அவள் எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹீரோ என்ன பண்ணுறான்னா தன்னோட காரில் ஒழிச்சு வச்சிருந்த அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, ஹேமர், இப்படி சுற்றி அதை எடுத்து அவனை அந்த பெண்ணை பயங்கரமாக தலையில் தாக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த பெண்ணு அங்கே போய் மயக்கம் அடிஞ்சு விழுறா ரத்த வெள்ளத்தில். இது மட்டும் இல்லாமல் பாதி உயிர் போய் பாதி உயிர் போகாமல் இந்த மாதிரி ஒரு சென்ஸில் தான் அந்த பெண் அப்படின்றது இருந்துட்டு இருக்கா. அப்போ அதை கூட கவனிக்காத அந்த கொடூரமான அந்த மனுஷங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் அந்த கல்லறைக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த கல், அந்த மாதிரி கல்லறை கல் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்குங்க. அது எதுக்கோ வச்சிருப்பாங்க போல, நிறைய செய்வாங்க போல அந்த இடத்துல. அந்த கல்லை எடுத்து அப்படியே அந்த பெண்ணோட தலையில போடுறாங்க. அந்த பொண்ணோட முகமே இல்லாமங்கிற அளவுக்கு, இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான முறையில அந்த பெண்ணை கொலை பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெண் அந்த இடத்துலயே இறந்தும் போயிடுறா. அதுக்கு அடுத்த நாள் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பார்த்துட்டு போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க. இதுல நடந்த ஒரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹீரோ இந்த விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியே, அதாவது இந்த விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியே போலீஸ் கால் பண்ணி தன்னோட மனைவி காணல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான்.
இதுதான் இந்த விஷயத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட். அதனால போலீஸும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பிட்டாங்க. ஓஹோ! உண்மையாவே இவன் வந்து இது சொல்றான் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பொண்ண கல்ல தூக்கி போட்டாங்க. அதோட விடலங்க. அங்கேயே வந்து பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காங்க. இந்த பெட்ரோல் ஊத்துறதுக்கு பெட்ரோல் வாங்க போனாங்க பார்த்தீங்களா? அந்த கடையில இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரால இவங்க எல்லாருமே பதிவாயிருக்காங்க. அப்படிதான் இவங்க சிக்குறாங்க. நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லயே அதுக்கப்புறம் வந்து எல்லா தகவலும் கிடைச்சிருச்சு. நம்ம இதுக்கு மேல தப்பிக்கவே முடியாதுடா அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் உண்மைய ஒத்துக்கிறான். அந்த 4 பசங்களையும் வந்து கை கட்டியும் விடுறான். அதுக்கப்புறம் அந்த 4 பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுது. அதே மாரி இன்னும் 2 பசங்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுது. ஏன்னா, அவங்க ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்றதுனால. இவருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோவுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்றது விதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம, அந்த 16 வயசு பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு திருமணம் ஆனதும் சரி, அவங்களுக்கு இந்த மாரி ஆனதும் சரி, அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியவே இல்ல. அதுக்கப்புறமா தான் இந்த விஷயம் அப்படின்றது அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வருது. தெரிஞ்சு அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இந்த மாரி நம்ம விட்டுருக்க கூடாது அப்படின்னும் வருத்தப்படுறாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே, அத வந்து சால்வ் பண்றத விட்டுட்டு, வீட்ட விட்டு வெளிய போனது அப்படின்றது மிகப்பெரிய குற்றம். அது மட்டும் இல்ல, யார் எவருன்னே தெரியாத ஒருத்தரோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தது மிகப்பெரிய தவறு அப்படின்றது தான் இந்த விஷயத்து மூலமா நமக்கு தெரிய வருது. பெண்கள் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சோசியல் மீடியால ஒருத்தர் சேட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மெசேஜ் பண்றது, அவங்க கூட சேட் பண்றது, இந்த மாரி விஷயம்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க யாருன்னு தெரியாது, எவருன்னு தெரியாம எதுக்கு இன்வால்வ் ஆகுறீங்க? ஓகேங்களா? பண்ணக்கூடாது. நான் இன்னைக்கு இந்த கிரைம் ஸ்டோரி சொல்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, பெண்கள் சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைம்ல விளையாட்டுத்தனமா எதையும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது சினிமா கிடையாது. எல்லாமே ரியாலிட்டி. இப்ப அந்த பெண் வந்து உயிரோட இல்ல. இந்த பெண்ணோட அந்த இறப்பு அப்படின்றது அந்த நாட்டுல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வழக்க பத்தி? இந்த பெண்ண பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஹீரோ அப்படின்ற அந்த ஆள பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு சொன்ன இந்த கிரைம் ஸ்டோரியில உங்களுக்கு எந்த தகவல் அப்படின்றது கிடைச்சது அப்படின்றதையும் கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட உங்களோட கருத்துக்களையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு கிரைம் ஸ்டோரியோட உங்கள வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுக்க மறக்காதீங்க. ஷேர் பண்ண மறக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. பாய்.